வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, துணிந்து ஏழு. இது அதோட ரிலீஸ் ப்ரொமோஷன் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு பைலட் ஃபிலிம்ங்க. மெலிஷா படம் தான். அண்ட் இத பார்த்த டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் நண்பர் எஸ். அஸ்வின். அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது ரொம்ப நாள் ஒளிப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதோட என்ன சொல்றது? பிஹைண்ட் த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில விஷயங்கள் நானும் பார்த்துருக்கேன். உண்மையான ரொம்ப ரொம்ப நாள் உழைப்பு தான் இது. ஸோ அது ஒரு ப்ரொமோ ஒண்ணு வெளியாக்கியிருக்காங்க. ஸோ வித் விஷயம் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். 1, 2, 3. Not bad. இது ஏன் உலகம். இதுக்குள்ள வரணும்னா என்ன மாரி எங்க அப்பனால கூட முடியாது. அவன்ட்டானா நம்ம ஆளுங்க ஒருத்தரும் உயிரோட இல்லை. ஒத்தவரே போட்டானா. அவன் பேர் என்னன்னு சொன்ன? திரு. ஓகே, நாட் பேட் மேன். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாரு? இன்னொரு டைரக்டர், எடிட்டர் விண்டேஜ்மன் நினைக்கிறேன். செம்மையா செம்மையா இருக்கு ப்ரோ. உங்க கட்ஸ் நல்லா இருக்கு, நல்லா அழகா பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டைலிஷ் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து சஞ்சனா அன்பழகன். அசிஸ்டன்ட் யார் பார்த்தீங்கன்னா குஹன்ராஜ் ராஜசிங்கம், அரவிந்த் குமாரன். அண்ட் ட்ரோன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா யுவராஜ். நல்லாவே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. யார் காஸ்ட்னு பார்த்துடலாங்க. தினேஷ்குமார், ஆகாஷ், குகேந்திரன், ஹன்ஸ்னா, சிவனேஸ்வரி, சரவணன் விஸ்வா, சதீஷ் பூபாலன், யோக கபிலன், விஜய் நகராஜ், ஆர்பியாஜி, சரோஜன், அர்ஜுன், வினோதினி. இவங்களாம் வேலை பார்த்துருக்காங்க, இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளானும் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மியூசிக் வந்து அவங்க பேர் போடலை, ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, அழகாக பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. வேணா அந்த காமிச்ச விதம், டைட்டில் ரிவீல் ஆனது, அந்த ஹீரோ ரிவீல் பண்ண விதம், அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கேர்ளை காட்டும் போது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அது பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு ஒரு ஒரு என்னோட ஒப்பீனியன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கேர்ள் செயின் கட்டி வச்சிருக்காங்கல்ல, அது வந்து இப்படி காட்டிருக்கும் போது வந்து லைக் டீஃபோக்கஸ்லேருந்து ஃபோக்கஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீஃபோக்கஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இருந்து காமிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் பிளராக தான் எனக்கு தெரியுது. இல்லை நீங்கள் அது படத்தில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி காட்டுறீங்க எனக்கு தெரியல. எனக்கு இது ட்ரெய்லரில் பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் பிளராக இருக்குது. ஸோ அது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி காமிச்ச விதங்களான சவுண்ட் செலெக்ஷன் வாஸ் குட். அது அழகாவே கட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கீங்க இந்த ஷஃப்லு மூலியமா, சாரி இந்த டீசர் மூலியமா. ஐயோ, இந்த ப்ரொமோ மூலியமா, அந்த ப்ரொமோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தோட முழு படத்தை நான் பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக யூடியூப்ல நம்புறேன். பார்ப்போம் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஐஎஃப்எம் ட்ரூப் அந்த சேனலில் போயிட்டு முடிஞ்சவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்களோட வீடியோ லிங்க்கை வந்து நான் இங்கே நம்மளோட கமெண்ட், டிஸ்கிரிப்ஷன் எல்லா இதுலையும் நான் கொடுக்குறேன், மேலே கொடுக்குறேன். முடிஞ்சால் போய் தட்டுங்க, கமெண்ட்டை போய் பண்ணுங்க. உங்கள் ஓனஸ்டான கருத்தை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். எதெல்லாம் செஞ்சுருக்கலாம், இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் அவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அவங்க அடுத்தது படிப்புகளுக்கு அது அதிகமாக உதவியாக இருக்கும், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரியா? உங்கள் கருத்துக்கள் எப்பயுமே வேலிடாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதோட அவுட்புட் வந்து அவங்களோட அப்கமிங் மூவிஸில் வந்து கண்டிப்பாக தெரியும். ஓகேயா? சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். அண்ட் மறக்காமல் நம்ம கான்வர்சேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட் அடிச்சு விடுங்க. சரியா? இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம்.